ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நீங்கள் என்னோடய ப்ராப்பகேஷன் ஏரியாவை தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பிளான்ட் எல்லாம் ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேன், லீஃப் மூலிமா, ஸ்டெம் மூலிமா எந்த மாதிரி நான் ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செல்ஃப் தான் எனக்கு ப்ராப்பகேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செல்ஃபில் 4 பிளேட்ஸ் இருக்கும், அதாவது 4 செல்ஃப்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் நான் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் லீவ்ஸை நான் ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ஏரியாவில் எனக்கு சன்லைட் அவ்வளோவா வராது. மார்னிங் சன்லைட் அட்லீஸ்ட் ஒரு 1 hour மட்டும்தான் இங்கே ஃபால் ஆகும். அதுவுமே ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லி நான் இங்கே தான் எப்போவுமே நான் ப்ராப்பகேட் பண்ணுற எல்லாத்தையுமே இங்கே தான் நான் வைப்பேன். ஒவ்வொரு செல்ஃபாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் நான் சில ஈச்வரியா லீஃப் எல்லாமே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈச்வரியா அகோவாய்ட்ஸ் ருப்ரா அப்படிங்கிற வெரைட்டியோட லீஃப் தான் இது. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 week தான் இருக்கும், 1 or 2 weeks தான் இருக்கும். இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணலை, பட் எனக்கு அந்த நோடில் பிங்க் கலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுவும் ஈச்வரியா கொலரட்டா அப்படிங்கிற ஒரு லீஃப். 3 leaves தான் நான் எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே இன்னும் எந்த ஒரு ரூட்ஸ் இது பேபிஸ்மே ஃபார்ம் ஆகலை. அண்ட் இது எல்லாமே ஈச்வரியா தான். இது ஒரு நல்ல வெரைட்டி, எனக்கு மறந்துருச்சு. ஈச்வரியா சம்திங், நல்ல டிஃப்ரெண்ட்டான நேம். அண்ட் இது ஈச்வரியா லோலா, ஈச்வரியா லோலா. அந்த லீஃப் 4 leaves 5 leaves எனக்கு இருந்துச்சு. அண்ட் இது ஈச்வரியா இல்லை, இது ஒரு கிரெப்டோபீட்டலம் மெண்டோசேங்கிற ஒரு பிளான்ட்டு. அதோட லீஃப் தானாக கீழே விழுந்துச்சு. ஸோ அதையே எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சில பிளான்ட்ஸ் எக்ஸஸாக கீழே விழுந்ததை எடுத்து இங்கே வச்சுருவேன். அண்ட் இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நம்ம மீலி பக்ஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ண பிளான்ட்டு, அதாவது ஈச்வரியா சியோன். இந்த 4 லீஃப்மே ஈச்வரியா சியோனோடது. அண்ட் இது எல்லாமே ஈச்வரியா மெலோக்கா, ஈச்வரியா குரோமா, ஈச்வரியா குரோமாங்கிற ஒரு பிளான்ட்டோட லீஃபு. இதுவுமே நம்ம மீலி பாக்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ண பிளான்ட்டோட லீஃபு. அண்ட் இந்த பாக்ஸில் ஒரு கேக்டஸோட சீட் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் அதை ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ இதை பற்றின ஃபுல் அப்டேட் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஆப்பிள் சீடோட பிளான்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரூட் சாப்பிடும்போது ஒரு ஆப்பிளில் ஒரு சீட் ஸ்ப்ரவுட்டாக இருந்துச்சு. ஸோ உடனே போட்டேன். அது அழகாக பிளான்ட்டாக முளைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி ட்ரை பண்ணியிருக்கோம், பட் நான் ஊருக்கு போனதுனால நான் அதை நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இன்னொரு பிளான்ட் புதுசாக ஜஸ்ட் ஒரு 1 month இருக்கும். இது ஸோ 1 month பேபினே சொல்லலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறையா ஈச்வரியா லீவ்ஸ் இருக்குது. அதாவது ஈச்வரியா எனக்கு மறந்துருச்சு நேம்ஸ் எல்லாமே, ஐம் ஸோ சாரி. சில இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர்ஸ் எல்லாமே ஈச்வரியா. அண்ட் அது கூட இன்னொரு பிளான்ட்டுமே நான் போட்டிருக்கேன். இது கிரெப்டோவெரியா கலிஃபோர்னியா சன்செட் அப்படிங்கிற பிளான்ட்டு. அந்த லீஃபு கொஞ்சம் எனக்கு ஸ்ப்ரவுட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது பேபிஸ் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த நோடு என்னால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூவில் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த லைட் ப்ளூஸ் இது வேறு பிளான்ட்டு. இந்த ரெண்டுமே வேறு பிளான்ட்டு, ஜேடோட பிளான்ட்டு. அண்ட் இந்த ப்ளூ கலர்ஸில் நீளமாக இருக்கிற பிளான்ட் லீவ்ஸ் எல்லாமே ஈச்வரியாவோடது. ஈவன் இதுலேயுமே எனக்கு குட்டி குட்டி பேபி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் இப்போ தான் நான் லீவ்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி நான் வச்சுருந்தேன். இதெல்லாமே கிரெப்டோவெரியா ஃப்ரெட்டைவ்ஸோட லீஃபு. கிரெப்டோவெரியா ஃப்ரெட்டைவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு. லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எது ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணாலும் சரி, ரொம்ப ஈஸி. அண்ட் சென்டரில் இருக்கிற பிளான்ட்டு வேறு ஏதோ சினாக்கியோ, அது நான் ஜஸ்ட்டு ஸ்டெம் மாதிரி ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். இது வச்சு ஜஸ்ட்டு 3 days தான் ஆகுது.
அண்ட் செகண்ட் செல்ஃபில் என்னென்ன வச்சுருந்தேன்னா, இது வந்து கிரெப்டோ வெரியா கலிஃபோர்னியா சன்செட். இது நான் லாஸ்ட் இயரில் வச்சேன். இது கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months ஆகிருக்கு. இன்னுமே எனக்கு இது ப்ராசஸில் இருக்குது. அவ்வளோ லேட் ஆகிருக்கு. ஒரு சில லீஃப் எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி லீஃபோட பேபிஸ்லாம் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுவும் இது கூட சேர்ந்து தான் நான் வச்சது. இது வந்து சீடம் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சீடம் வெரைட்டி. அண்ட் இந்த குட்டி குட்டி லீஃப் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டாக்லேருந்து எடுத்த லீஃபு. ஸோ அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கேக்டஸ் சீட்ஸு, ஜிம்னோகாலிஷியம் வேரிகேட்டட். இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 months பேபிங்க. இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நான் போட்டது. இது கூட நிறைய சீட்ஸ் போட்டிருந்தேன், பட் எனக்கு ஜெர்மினேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதில் இருக்கிற இந்த ஒரு 5 குட்டியாக 2 இருக்குது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரில, பட் 2 3 வந்து நல்லா பெருசாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளரட்டும், சீட் சாயிலில் கொண்டு போகலான்னா அது இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து அகவாய்ட்ஸு. அண்ட் இது வந்து சீட்ஸ் தான். இது ஆஸ்ட்ரோபீட்டம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஸ்ட்ரோபீட்டம் கோயோ வெரைட்டி. ஆக்சுவலி இது நான் கோகோபீட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு குட்டி கேட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு போல், அதனால் உடனே எடுத்து நான் சாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் எடுத்து அதை ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஜேடோட பிளான்ட்டு. அதோட மதர் பிளான்ட்டில் கீழே இருக்கிற குட்டி குட்டி ஷூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அது ஸ்டெம் ப்ராப்பகேஷன் மாதிரி நான் ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேஸ், இது வந்து ஹோல் சீட்லிங் ட்ரேஸ் தான். இதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் லீஃப் இருக்கும். எதெல்லாம் கீழே விழுகுதோ அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே போடுறது தான். அப்படி ப்ராப்பகேட் பண்ணுற ட்ரே தான் இது. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிரெப்டோவேரியா அக்வாலிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டோட லீஃபு. ஈவன் இதோட அப்டேட்ஸுமே ஒரு vlog மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்கமிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம மீலி பக்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணின பிளான்ட்டு. ஸோ அதுக்குமே சன்லைட் அதிகமாக ஃபாலோ ஆகக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறனால. ஸோ அதையுமே நான் இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இருக்கிற பேபிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 months கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து சீடமோட வெரைட்டி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் நான் இங்கே பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து வச்சுருக்கிற லீஃப் எல்லாமே எனக்கு ப்ராப்பகேட் ஆகிருக்கு. இதில் லீஃப் மூலயமா இவ்வளோ அழகாக ப்ராப்பகேட் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த லீஃப் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி வச்சது எனக்கு இவ்வளோ பிளான்ட் கொடுத்துருக்கு. ரியலி ஐ ஹாவ் டு தேங்க் டு நேச்சர். அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ். அண்ட் இதுவுமே ஸ்டெம் கட்டிங் தான், கிரெப்டோவேரியா கலிஃபோர்னியா சன்செட். அண்ட் இது ஒரு ஸ்டெம் கட்டிங். இதோட மதர் ஸ்டெம் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அண்டு இதான் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த மதர் ஸ்டெம் சாப் பண்ணி தான் நான் ஸ்டெம் கட்டிங்காக வச்சுருக்கேன். இது சாப் பண்ணதுக்கப்புறம் இந்த மதர் ஸ்டெம்லேயும் நிறைய புது ஷூட்ஸ் எடுத்துகிட்டு வருது. ஸோ நீங்கள் ஸ்டெம் மூலமா ப்ராப்பகேட்டும் பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட பேபிஸ். அண்ட் இதுவுமே ஸ்டெம் கட்டிங்ஸு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டெம் கட்டிங் தான். இது ஒரு ஈச்வெரியா. இது வந்து ஜிம்னா கால்சியமோட பேபி. அதை ஆஃப்செட் பண்ணி இங்கே ப்ராப்பகேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ரூட் எதுவுமே வரல. அண்ட் இது வந்து நம்ம அப்போவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஆஸ்ட்ரோபிட்டம் கோயோ அதோட சீட்ஸ் தான் இது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஜன்னலில் தான் வச்சுருந்தேன், தென் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சன்லைட் வராது, சீக்கிரமாக அந்த பில்லரோட ஷேட்ஸ் வந்துடும். அதனால இந்த ஏரியாவில் நான் வச்சுருக்கேன். ஜென்ரலி சக்குலன்ஸ்க்கு வந்து க்ரோத் பீரியடே சம்மர் டைம் தான். இந்த டைமில் நீங்கள் லீஃப் மூலயமா ஸ்டெம் மூலயமா இல்லை எந்த மெத்தட்லேயுமே நீங்கள் வந்து ப்ராப்பகேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ப்ராப்பகேட். அட் த சேம் டைம் நீங்கள் சம்மர் டைமில் ப்ராப்பகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ் பண்ணணும். ஏன்னா சாயில் வந்து ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடும். ஸோ பேபிஸுங்கிறனால சீக்கிரமாக பார்த்து கேர் எடுக்கணும் வாட்டரிங் டைமில். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.